அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வெற்றிக்கு எல்லை கிடையாது. எது உங்கள் வெற்றின்னு தீர்மானிக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஆக உங்களோட வெற்றியை இப்போவே முடிவு பண்ணுங்கள். அது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களோட வெற்றி ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுல மட்டும் இருக்கா, இல்லை போஸ்டிங் வாங்குறதுல இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட எண்ணத்தை கண்டிப்பாக மாற்றும். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அது செட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு எல்லா மோட்டிவேஷன் மற்றும் சைக்காலஜியில் முக்கியமான வீடியோக்கள் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பாஸ் பண்ணுறதும் வெற்றி தான், போஸ்டிங் வாங்குறதும் வெற்றி தான். ஆனால் இதில் எது உங்களுக்கு சந்தோஷம் தரும் அப்படின்னு யோசிங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதுமா? ஏன்னா உங்கள் கோல் பாஸ் பண்ணுறது, அதாவது ஜஸ்ட் 75% மார்க் வாங்குறது மட்டும் உங்களோட வெற்றியா? அப்படி கிடைச்ச மார்க்கில் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் பாஸ் பண்ணுறது மட்டும் உங்களோட எய்ம் அப்படின்னா அது சந்தோஷத்தில் போய் முடியாது, மன வருத்தம் தான் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இதிலிருந்து நாம் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட வெற்றி போஸ்டிங் வாங்குகிற அளவுக்கு இருக்கணும். அப்போது உங்களோட வெற்றிக்கு எல்லைக்கோடு அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களோட வெற்றிக்கான எல்லைக்கோடு எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சி கவர்மெண்ட் ஸ்கூல் ரிஜிஸ்டரில் உங்களோட சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கணும். அதுதான் உங்களோட வெற்றிக்கான எல்லைக்கோடு அப்படிங்கிறத செட் பண்ணணும். நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கோல் செட் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. ஒன்ஸ் நாம் கோல் செட் பண்ணதுக்கப்புறமா எல்லா முயற்சியும் நாம் தான் எடுக்கணும். ஏன் இந்த மாதிரி கோல் செட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நாம் எந்த விதத்திலும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஒருவேளை நாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம், அதாவது 75% மார்க்கில் பாஸ் பண்ணியாச்சு, பட் நமக்கு போஸ்டிங் கிடைக்கல, வெறுமனையே சிவி மட்டும்தான் நாம் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அது மூலமாக எக்கச்சக்கமான மன உளைச்சல் இருக்கும். ஸோ சிவியை மட்டும் அட்டன் பண்ணி போஸ்டிங் வாங்கலைன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. நம்மளில் பல பேருக்கு இந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். அந்த வலியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த வலிக்கு அப்புறமா சில பேருக்கு மறுபடியும் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு தோணவே தோணாது. ஸோ அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். அதையே நாம் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அந்த பெயின் ஃபீல் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு? உங்களோட வெற்றியை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி வெற்றியாக இருக்கணும். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கும் போஸ்டிங் வாங்குறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, போஸ்டிங் வாங்குறவங்க அல்லது போஸ்டிங் வாங்கினவங்க, இதுக்கு முன்னாடி போஸ்டிங் வாங்கினவங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்கள விட ஒரு 10லிருந்து 20% எக்ஸ்ட்ராவாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான்.
எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை நாம் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருந்தானா அந்த வேலை வந்து நமக்கு சுலபமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற கஷ்டம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் ஒன்ஸ் நாம் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். இடையில் எந்த விதத்திலும் நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணக்கூடாது அல்லது நீங்கள் படிக்கிறத வந்து குறைச்சிக்கவும் கூடாது. உங்களோட திங்கிங் எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்காக தான் இருக்கணும் தவிர நெகட்டிவ் திங்கிங் உங்கள் மைண்டில் இருக்கவே கூடாது. உங்கள் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்களே நெகட்டிவாக உங்களை பற்றி திங்க் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்க அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாகவும் நம்ம படிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாம் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது நாம் எதுவுமே படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாம் நல்லா படிச்சுட்டு போய் நம்ம எக்ஸாம் எழுதுனா அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. சில பேர் திங்க் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பல ஆயிரம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்காதது தான் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது வந்து ஒரு தவறான கருத்து. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்கும்போது உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒரு போஸ்டிங், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னா அந்த போஸ்டிங் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மைண்டில் செட் பண்ணி நாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி நினச்சா மட்டும்தான் அந்த போஸ்டிங் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே ஒரு நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும்போது மட்டுமே நம்மளால் சாதிக்க முடியும். நமக்குள்ளாரையே பல எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் சாதிக்கவே முடியாது. என்னோட அட்வைஸ் அல்லது ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை கண்டினியூஸாக 100% கான்சன்ட்ரேட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அந்த ஒரு வாரம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளாரையே ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வர்ற வரைக்கும் நாம் கண்டினியூஸாக படிக்கணும். கண்டிப்பாக நாம் இந்த டைம் வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து உங்கள் மைண்டில் இருக்கும். நீங்கள் வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கணுமா? அப்படி போஸ்டிங் வாங்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான அந்த கண்டென்ட்டை வந்து நீங்களே இன்ஸ் எடுத்து படிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வாங்கி தர்ற அளவுக்கு அதுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ இன்ஸ் எடுத்து படிங்க. அது எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மைண்டில் இருந்து போகவே போகாது. நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ரீகால் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினச்சானா சப்ஜெக்டை மட்டும் படித்தா பத்தாது, அது கூட எஜுகேஷன், சைக்காலஜி மற்றும் ஜிகே அதெல்லாமும் படிக்கணும். அது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. அதுக்கு முன்னாடியே நாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ அப்போது சைட் பை சைடாக சப்ஜெக்ட் மற்றும் சைக்காலஜி, எஜுகேஷன் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிரித்து அதாவது ஒரு சரியான பிளான் போட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்படி படிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ளாரையே சில மாற்றங்கள் தோன்றும். அந்த மாற்றங்கள் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அது வந்து டாபிக் வைஸாக வந்து முக்கியமான வினா விடைகள் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன். அது உங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சைக்காலஜியை வந்து கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக
படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நான் சைக்காலஜியில் ஒரு சின்ன சின்ன டாப்பிக்கை டெஸ்ட் போர்ஷனாக கொடுத்து அதிலிருந்து நான் கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்படி நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமே இல்லாமல் உங்களுக்கு எல்லா போர்ஷனையும் படித்து முடிக்கிற அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் சைக்காலஜியை கஷ்டப்படாமல் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமா அது ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போஸ்டிங்கோட அதாவது உங்களோட சிக்னேச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல் ரிஜிஸ்டரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வெற்றி அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.